நியூஸ் தமிழ் கழுகு. தமிழ்நாடு அரசு தேநீர் விருந்த புறக்கணிச்சதுக்கு பின்னாடி இருந்த காரணம் இதுதானா? போன வருஷம் சுதந்திர தினத்தப்பவும் ஆளுநர் தமிழக அரசை கடுமையா விமர்சனம் செஞ்சுதான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ நடைபெற்ற தேநீர் விருந்துல கலந்துகிட்ட தமிழக அரசு குடியரசு தின தேநீர் விருந்த மட்டும் புறக்கணிக்க காரணம் என்னன்னு விசாரிச்சோம். கடந்த வருஷம் ஆளுநரோட முரண் இருந்த போதும் கூட ஆளுநர் என்ற பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால முதலமைச்சர் பங்கேற்கிறார்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அதே காரணத்தை சொல்லி பங்கேற்கலாம்னு தான் தமிழக அரசு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா ஒரு நாள் முன்னதாவே ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில தமிழக அரசை திட்டி விமர்சனம் செய்ய போறாருன்னு தகவல் கிடைக்க தேநீர் விருந்துல பங்கேற்க ஆளுநர் மாளிகை செல்லலாங்கிற திட்டத்தை கைவிட்டாங்களாம். ஆளுநர் இப்படி பேசினதுக்கு அப்புறம் கலந்துகிட்டா சர்ச்சையாகும்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம ஆளுநர் எங்களுக்கு பெரிய பொருட்டே இல்லைன்னு காட்டதான் அமைச்சர்கள் இடவரிசையில 34வது இடத்துல இருக்கிற அமைச்சர் மதிவேந்தனை வச்சு அறிக்கை கொடுக்க வச்சுதான் ஆளும் தரப்பு. நியூஸ் தமிழ் கழுகு.